நாம் சாதத்துடன் இந்த தக்காளி குழம்பு வைத்து உருளைக்கிழங்கு பொரியல் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நாம் சுவையான தக்காளி குழம்பு செய்வதற்கு 4 தக்காளி, 8 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வெங்காயம் இந்த அளவு பொடியாக நறுக்கிய பின் நாம் தக்காளி குழம்பை செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிவிடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு நன்றாக பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கிய பின் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். நம் வெங்காயம் வதங்கும் பொழுதே குழம்பிற்கு தேவையான கல் உப்பை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது வெங்காயத்துடன் நன்றாக வதங்கி வரவும் பூண்டை சேர்த்து விடலாம். பூண்டு சேர்த்து 2 நிமிடம் வதக்கிய பின் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் பூண்டு வதங்கவும் தக்காளியை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து நன்றாக வதக்கிய பின் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து 2 நிமிடம் வதக்கிய பின் மசாலாக்களை சேர்த்து விடலாம். இந்த அளவு தக்காளி வதங்கவும் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனி வத்தல் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, மசாலாக்கள் சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்தோம் என்றால் மசாலாவுடன் தக்காளி வதங்கி வந்துவிடும். தேங்காயுடன் சிறிது முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசா நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். தேங்காய் இந்த அளவு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி மசாலாவுடன் நன்றாக மசிந்து வந்துவிட்டது. ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்த பின் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம். தேங்காய் விழுது சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். இந்த அளவு தண்ணீர் சரியாக வரும். நாம் உப்பு காரம் சரி பார்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்து விடலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிடம் வைத்தோம் என்றால் எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடியாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி எண்ணெய் பிரிந்து அருமையாக ரெடி. மல்லி இலை கருவேப்பிலை தூவி ஒரு முறை மிக்ஸ் செய்து அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். குழம்பு இந்த அளவு பதமாக இருந்தால் சரியாக வரும். நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க தக்காளி குழம்பு அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் தக்காளி குழம்பு செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து சாப்பிட்டாலும் மிக சுவையாக இருக்கும். நாம் சாதத்துடன் இந்த தக்காளி குழம்பு வைத்து உருளைக்கிழங்கு பொரியல் வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். நம் குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு தக்காளி குழம்புடன் முட்டை ஆம்லேட் வைத்து கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த தக்காளி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.